ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அமரராஜா பேட்ரி, இதுதான் அதனோட பழைய பெயர். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இதில் ஒரு 20% ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்குறேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோ பார்க்குற 80% ஆஃப் த பீப்புள் நியூ வியூவர்ஸ், மீதி பேர் 20% தான் சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த பெல் ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வர எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு அலர்ட்டாக வரும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாக் வெஸ்டிங். நம்ம இப்போ டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். அமரராஜா பேட்ரி லாஸ்ட் 1 மந்த் சார்ட் போட்டிருக்கேன். 1 மந்த்தாக ஒரு 10%க்கு மேலே, அதாவது இப்போ 11% கீழே விழுந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் 1 இயராக பார்த்திங்கன்னா 115% க்ரோத் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். இதே 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 120 தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடந்த ஒரு வருஷம் தான் இதனுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு 10% இறங்கியிருக்கு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சார்ட்டில் போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. tradingview.comல இருக்கேன், அமரராஜா பேட்ரி. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு லேர்னிங் மாதிரி தான் நம்ம கொண்டுட்டு போவோம். சார்ட் ஏற்கனவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி. என்னுடைய இன்டென்ஷன் அதில் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ண உடனே டே சார்ட்டில் இப்படி தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்படி லாங்கர் வியூ பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஃபுல் வியூவில் பார்க்குறப்ப இப்படி தான் தெரியும். உங்களுக்கு பெருசாக அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கணும். கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டு இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ இப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கீழே இருந்து மேலே போயிருக்கு, அப்புறம் திரும்ப கீழே வந்திருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ இதே வீக்லி சார்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். இப்போ இந்த வீக்லி சார்ட்டே நம்ம எடுத்துப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு லெவல்ஸ் வந்து இது அடிக்கடி வந்து தொட்டு இருக்குது. அது இந்த லெவல், இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிக்குவோம், சரிங்களா? இப்போ இந்த லைனை பாருங்கள், 2015, 2016, அதுக்கப்புறம் 2021, அதுக்கப்புறம் அந்த உச்சத்தை வந்து 2024 ஏப்ரல், இந்த வருஷம் ஏப்ரலில் தான் டச் பண்ணுச்சு. எப்போல்லாம் டச் பண்ணாலும் இதை தாண்டி அதால் போக முடியாமல் கீழே வந்துடும். இதுதான் வரலாறு. ஆனால் இந்த வருஷம் இது பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போய் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இந்த ஸ்டாக். இப்போ நான் டே சார்ட்டுக்கு போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த டே சார்ட் போனீங்கன்னா இதனுடைய உச்சம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்குது இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏப்ரல் 24 இங்கே பிரேக் அவுட் ஆனது தொடர்ந்து மேலே போய் கிட்டத்தட்ட ஜூலை வரைக்குமே மேலே போய் ட்ரேட் ஆச்சு. எவ்வளோ பர்சன்ட் மேலே போயிருக்கு பாருங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 70% க்ரோத் வித்தின் த பீரியட் ஆஃப் 3-4 மந்த்ஸ். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 3 to 4 மந்த்ஸில் உங்களுக்கு 70% ரிட்டர்ன் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு, சரிங்களா? ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, இதுதான் இதனுடைய ரெசிஸ்டண்ட்டாக இப்போதைக்கு செயல்படுது. இதுக்கு மேலே இதால் போக முடியாமல் அப்படியே கீழே சரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டாக், சரிங்களா? இப்போ பாருங்கள், இது இங்கே போய் தொட்டுட்டு கீழே வரும்பொழுது அதிகபட்சம் இந்த 1400 வந்துச்சு, திரும்ப மேலே போய் இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த 1400 ரேஞ்ச் வந்து இதுக்கு வந்து ஒரு மினி சப்போர்ட். இங்கே பாருங்கள், இந்த லெவல் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மினி சப்போர்ட் லைன். அதாவது இங்கேருந்து இது போகும்பொழுது இந்த இடத்துல தடுமாறிச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நல்லா தெரியும், இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள், இங்கே வந்து நல்லாவே தடுமாறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. தடுமாறிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப பிரேக் அவுட் ஆகி அடுத்த ட்ராவலில் இது ஆரம்பித்தது, சரிங்களா? அந்த வகையில் இந்த இடத்துலேருந்து அதுக்கு ஒரு லெவல் இருக்குது கண்டிப்பாக, சரிங்களா? இந்த லெவலை தான் நம்ம இப்போ டார்கெட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜூலைக்கு அப்புறம் அப்படியே சரிஞ்சு திரும்ப இந்த இடத்துல இங்கே தடுமாறின மாதிரியே இங்கேவும் தடுமாறிட்டுருக்கு. ஸோ பழைய டைம் இங்கே தடுமாறும் பொழுது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பவும் நமக்கு இங்கே வந்திருக்கு. சரி, இப்போ தான் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நான் சார்ட்டை போட போகிறேன், கவனமாக பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இது கீழே வருதுன்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கு ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணுவோம். இதோட உச்சத்துலேருந்து இப்படியே பாருங்கள். கரெக்டாக இந்த ஒரு ட்ரெண்டை வச்சு தான் இது கீழே இறங்கிட்டுருக்கு. எப்படின்னா, இங்கேருந்து போனது
அப்படி வருது, அப்புறம் போகுது, அப்புறம் வருது, போகுது, வருது, போகுது, வருது. எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே தான் இது சுற்றிட்டுருக்கு. ஸோ இப்போ அடுத்த கெஸ் என்ன அப்படின்னா, திரும்ப இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகணும், இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும். இதுதான் எதிர்பார்ப்பு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வெட்ஜ் வந்து இது ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடம் தான் நமக்கு தேவையான இடம். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ண மாதிரி இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இது மிஸ் பண்ணக்கூடாது. இதில் 2 வகை நடக்கலாம். என்னோடய ப்ரெடிக்ஷன் முதல்ல சொல்கிறேன், அடுத்தது நெகட்டிவ் சைடு பார்ப்போம். பாசிட்டிவாக பார்க்கும்பொழுது இந்த லைனை நம்ம விடக்கூடாது. அதாவது இந்த 1300 to 1400, இந்த 1300 வரைக்கும் நம்ம வரலாம், வச்சுக்கலாம். இந்த இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நம்ம. இந்த 1340, இங்கே வந்து மேலே 1430. ஸோ இந்த ₹100 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்டாக் எங்கே தடுமாறினாலும் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். என்ன கெஸ்ஸில் நம்ம பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணோம், ஃபஸ்ட்டு டார்கெட். திரும்ப வந்தாலும் நம்ம வாங்கலாம். செகண்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுன்னா மேலே போகும். சரிங்களா? இதுதான் டார்கெட். இப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணிவிட்டு இங்கே எங்கேயா பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதுன்னு வச்சுப்போம், உங்களுக்கு ஈஸியாக 5லேருந்து 10% வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு 6% இருக்குது. இப்போ நம்ம கீழே இங்கே வாங்கினோன்னா ஒரு 11%, நடுவில் வாங்கினோன்னா 8%, இங்கே வாங்கினா 6%. ஸோ பிட்வீன் 5 to 10% வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாலே ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு ஈஸியாக பண்ணலாம். இல்லைன்னா பொறுமையாக இருந்து இங்கே அக்யூமுலேட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு 25% ப்ராஃபிட் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30%. ஸோ ஆவரேஜாக இங்கேருந்து நம்ம இங்கே எங்கேயாவது வச்சாலுமே ஒரு 15 to 20% இந்த ஸ்டாக்கில் ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 1300 to 1330 ஆர் 40 to 1430, 1330, 1430, இந்த ₹100 எங்கே வேணால் வாங்கலாம். இதுதான் 80% நடக்கிறதுக்கான வாய்ப்பு. லெட்ஸ் சப்போஸ் இப்போ நெகட்டிவ் சைடு பேசுவோம். மார்க்கெட் எதாவது கிராஷ், ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த லைன் விட்டு கீழே வந்திருக்கு, இன்றைக்கி திரும்ப கீழே வந்துச்சுன்னா நம்மளுடைய ஜோனில் தான் இருக்கும். இதையும் தாண்டி கீழே போச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரும், இங்கே எங்கே வேணால் வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க 2 வகையாக இருக்கலாம். ஒன்று வந்து பொறுமையை காக்கிறவங்க, எனக்கு பணத்தோட பிரச்சனை இல்லை, நான் வந்து அக்யூமுலேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பெரிய ப்ராஃபிட்டே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்யூமுலேட் பண்ணிட்டு பொறுமையாக இருக்கணும். இல்லை எனக்கு வந்து ஷார்ட் டேர்மில் தான் மணி வேணும், நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே டீல் பண்ணணும். இதுக்குள்ளவே ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் வெளியில் வந்துடும், ரொம்ப கீழே வந்துச்சுன்னா அது உங்களோட விருப்பம். சரிங்களா? இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, இது எல்லாமே லேர்னிங் வீடியோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, இதெல்லாம் லேர்னிங். நான் வந்து என்னுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு பார்க்குறப்ப வேறு மாதிரி பார்ப்பேன். அதனால தான் நான் எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறேன். நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தான் தெரியும். எப்படி ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்குது இந்த அமரராஜா பேட்டரியில். இங்கே பாருங்கள், சூப்பராக ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை விட்டு வெளியே வந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே வந்தால் கூட வாங்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம், நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. நல்ல கொஷின். இதில் வந்து நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அமரராஜா பேட்டரியை வந்து நான் வந்து டபுள் டிஜிட்லேருந்தே வாங்கிட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்கேன். எவ்ரி மந்த் வாங்கிட்டு இருந்தேன் எஸ்ஐபி மாதிரி. இப்போ அது எனக்கு வந்து மோர் தென் 100% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அதனால் எனக்கு இந்த சின்ன சரிவு வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் நினச்சேன் அப்படின்னா கொஞ்சம் வாங்கலாம். இந்த மாதம் நல்லா இறங்கியிருக்கு, ஒரு 10% இறங்கியிருக்கு, வாங்கி அக்யூமுலேட் பண்ணால் பண்ணலாம். பணம் இருக்கணும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இது வாங்குவேன், பணம் இல்லைன்னா வாங்க மாட்டேன். அப்படியே பணம் இருந்தாலும் இது மாதிரி என்கிட்ட என் போர்ட்ஃபோலியோவில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கும். நான் டிசைட் பண்ணுவேன், இதில் போடலாமா அதில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ பொறுத்து நான் மாற்றிக்குவேன் டெசிஷனை. பட் ஆனால் இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஒரு ஷார்ட் டேர்முக்கு 10 to 20% ஈஸியாக இதில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்கள் கண்ணுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இதனால் நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா, உங்களோட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.
ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.